அந்யோன்யம் சற்று குறைந்ததாகத்தான் இருக்கும். எனில் அவள் அந்யோன்யத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அதிகமான வேறு விடயங்களை கையாள வேண்டும் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மற்றும் இப்படியாக தாய்ப்பால் கொடுக்கப்படுகின்ற பிள்ளைகள் மிகவும் தன்னம்பிக்கையுடன் வளர்வதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த குழந்தை தனக்கு ஒரு மனிதர் அந்த மனித சருமத்தின் நெருக்கத்தில் பாலை கொடுக்கும் பொழுது என்னை ஆதரிக்கக்கூடிய, என்னை விரும்பக்கூடிய, என்னை அரவணைக்கக்கூடிய ஒரு மனிதர் என்னுடைய தாய் இருக்கின்றாள் என்ற அந்த நம்பிக்கையுடன் வளர்க்கின்றார்கள். நாம் குழந்தைகளுக்கு 1 மாத குழந்தை, 2 மாத குழந்தைகள், இவர்களுக்கு என்ன தெரியும், என்ன விளங்கும் என்று நாங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. நாங்கள் அவர்களை கையாளும் முறையிலிருந்து, பால் கொடுக்கும் முறையிலிருந்து, அவர்களை தூக்கும் முறையிலிருந்து, அவர்களை அணைக்கும் முறையிலிருந்து, அவர்களை முத்தமிடும் முறையிலிருந்து, அவர்களை குளிப்பாட்டும் முறையிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை புரிந்து கொள்கின்றார்கள், தாயின் அன்பை புரிந்து கொள்கின்றார்கள், மனிதர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கையை, மனிதர்கள் எங்களுக்கு காட்டக்கூடிய அன்பை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அது அந்த குழந்தையின் மனதில் என்றென்றும் மாறாத ஒரு நல்லதொரு நிலையாக நிலைத்து நிற்கும் என்பதை இப்பொழுது மனோதத்துவ நிபுணர்கள் எடுத்துச் சொல்கின்றார்கள். நாம் இலகுவாக பாலை நிறுத்திவிட்டு புட்டி பாலை கொடுத்து விடலாம். செலவில்லை என்று கூட சொல்லலாம். செலவு கூடினாலும் என்ன பிள்ளைக்குத்தானே என்று கொடுத்து விட்டு இருக்கலாம். ஆனால் இதனால் ஏற்படக்கூடிய நட்டங்களை நாங்கள் யோசித்து பார்ப்போம். முதலாவதாக, இந்த குழந்தைக்கு கொலஸ்ட்ரால் கிடைக்காவிட்டால் அடிக்கடி நோய் வந்து கொண்டு, அடிக்கடி பிரச்சனைப்பட்டு கொண்டு, சிறியதொரு நோய் வந்தாலும் கூட அது பெரிய அளவில் பாதிக்கக்கூடியதாக மாறும். இரண்டாவதாக, குழந்தைக்கும் தாய்க்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த அந்யோன்யம் குறைந்துவிடும். புட்டிப்பாலை யோசித்தால் அதை நாங்கள் புட்டியில் ஊற்றும் பொழுது அல்லது தயாரிக்கும் பொழுது, அந்த தண்ணீரை பாவிக்கும் பொழுது அல்லது அந்த பால் மாவை எடுக்கும் பொழுது அவற்றில் கிருமிகள் கலக்க வழி இருக்கின்றது. அதனால் வயிற்றோட்டம், வயிற்று வலி இப்படியாக பிள்ளைக்கு ஏற்பட வழி இருக்கின்றது. ஆனால் தாய்ப்பாலோ அல்லாஹு தாலாவால் இயற்கையாக ஸ்டெரைல் என்று சொல்லக்கூடிய, அதாவது கிருமிகள் சேர முடியாத ஒரு புட்டியில் அல்லாஹு தாலா சேர்த்து வைத்து அதை எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் கொடுப்பதற்கு எங்களுக்கு வழியமைத்து தந்திருக்கின்றான். இது அல்லாஹு தாலாவால் ஏற்படுத்தப்பட்ட பால். இதுவரை உலகில் ஏற்படுத்தப்பட்ட மனித கைகளால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பாலுக்கும் தாய்ப்பாலில் உள்ள அந்த சரியான விகிதாசாரப்படி புரதம் மற்றும் கனிப்பொருட்கள், கொழுப்பு பதம், இவையெல்லாம் ஒரு பிள்ளைக்கு, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சரியான விகிதாசாரப்படி எந்த ஒரு புட்டிப்பாலிலும் ஏற்படுத்தப்படவில்லை என்பது எல்லோரும் அறிந்த விடயம். தாய்ப்பாலை போன்ற ஒரு சிறந்த பாலை இன்னுமே விஞ்ஞானிகள் உருவாக்கவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். மற்றும் இந்த தாய்ப்பால் எங்களுக்கு வேண்டிய பொழுது எல்லாம் கிடைக்கின்றது. பிள்ளை எப்பொழுது பால் குடிக்க விரும்புகின்றதோ அப்பொழுதெல்லாம் கிடைக்கின்றது. குட்டிப்பாலாக இருந்தால் அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் தயாரிக்க வேண்டும். சரியான pH உடன், அதாவது பிள்ளைக்கு பாதகம் இல்லாத அந்த ரசாயன கலவை கலந்ததாக, மற்றும் எவ்வளவுக்கு எவ்வளவு பிள்ளை குடிக்கின்றதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மீண்டும் 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 சுரக்கக்கூடியதாக அல்லாஹு தாலா அமைத்திருக்கின்றான். அள்ள குறையாத கிணறு போல எவ்வளவுக்கு குழந்தைகள் குடித்தாலும் திருப்பி திருப்பியும் வரக்கூடியதாக அல்லாஹு தாலா அமைத்திருக்கின்றான். செலவுகள் எதுவுமே இல்லாததாக இருக்கின்றது. மற்றும் சில குழந்தைகள் அவர்களை படுக்க வைக்கும் பொழுது அவர்கள் மூச்சு தட்டி மரணிக்கக்கூடிய சில நிலைகள் ஏற்படுகின்றன. இது காட் டெத் என்று சொல்வார்கள். எந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கப்பட்டதோ அந்த குழந்தைகள், அப்படியான குழந்தைகள் இப்படியான மரணத்தை அடைவது மிக குறைவு என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே தாய்மார்கள் இது ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை, ஒரு பொறுப்பு, ஒரு பெரிய வேலை என்று யோசிக்காமல் தங்களுக்காகவும் தங்களுடைய குழந்தைகளுக்காகவும் தாய்ப்பாலை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். ஒருபுறம் தாய்ப்பால் சுரக்கவில்லை, பிள்ளை அழுகின்றது என்பதற்காக அவசரப்பட்டு புட்டிப்பாலை கொடுக்க தொடங்குகிறார்கள். பிள்ளை புட்டிப்பாலுக்கு பழக்கப்பட்டு விட்டால் தாயின் மார்பில் வைத்து சப்பி பாலை எடுப்பதற்கு சோம்பல் பட்டுக்கொண்டு அதை வெறுத்துவிடும். அப்படி அல்லாமல் முதலாவது 2வது நாட்களில்
பிள்ளைக்கு தாய்ப்பால் போதாமல் இருக்கக்கூடும். சிலருக்கு உடனடியாக வேண்டிய அளவு சுரக்கக்கூடும், சிலருக்கு சற்று பிந்தி சுரக்கக்கூடும். எனினும் பிள்ளை திருப்பி 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 நாங்கள் அந்த பாலை கொடுக்கும் பொழுது அந்த பாலை சுரப்பதற்கு உள்ள ரசாயன ஊக்குவிப்பை நாங்கள் கொடுக்க முடியும். எனவே எந்த தாயும் அவசரப்பட்டு புட்டி பாலை கொடுக்க தொடங்கிவிடக் கூடாது. ஒரு நாள் 2 நாள் முடியும் வரையும் திருப்பி திருப்பி கொடுத்து அந்த குழந்தை சப்புவதன் மூலம் சூப்புவதன் மூலம் அந்த பாலை சுரக்க வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு இயற்கையான உணவு, குழந்தைகளுடைய உரிமை. எனவே தாய்மார்கள் தங்களுடைய உடம்பின் அழகை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தவறான அபிப்பிராயத்துடன், அதாவது தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் ஒரு மனிதருடைய அழகு கெட்டுவிடுகின்றது என்று ஒருவர் நினைப்பாராக இருந்தால் அது முற்றிலும் தவறான ஒரு எண்ணம். அதை வைத்துக் கொண்டு குழந்தைகளுக்குடைய உரிமையை மறுக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய மிகவும் உயர்வான மிகவும் சிறந்த சில பாதுகாப்புகளை தவிர்க்க கூடாது. அதற்காக பிறகு கஷ்டப்பட்ட வேலை இல்லை. உண்மையில் எந்த ஒரு தாய்ப்பால் கொடுக்கின்றாலோ அவளுக்கு மார்பகங்களில் கேன்சர் நோய், அதாவது புற்றுநோய் ஏற்படுவது மிகவும் குறைவானது என்றும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது.